ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்லீவ்லெஸ் டிசைன் சாரி ஒர்க் நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரியை வச்சு 3 ரோ நான் எப்பயும் போல் போட்டுக்கிறேன். அப்புறம் சுகர் பீட்ஸை வச்சு ஃபஸ்ட் லைன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளூ வச்சு செயின் ஸ்டோன் நம்ம ஒட்டிக்கலாம். சில பேர்லாம் ஒட்டாமலேயும் ஸ்டிச்சஸ்லேயும் போட்டுப்பாங்க. எனக்கு வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்கும், அதனால் போட ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுப்பேன். மல்டி கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இதில். அப்புறம் சுகர் பீட்ஸும் நம்ம 3rd ரோ போட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டோன் நம்ம வந்து அதில் ஒட்டிட்டோம், காஞ்சிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் வந்து அதுக்கு ப்ளூ கலரே யூஸ் பண்ணிட்டேன் த்ரெட்டை. பட் உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி உங்களுக்கு போட முடியல, நல்லா பளிச்சுன்னு தெரியுதுன்னா நம்ம வந்து கோல்டன் கலரே யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன நம்ம ஸ்டோன் கலர் வாங்குகிறோமோ, சில்வர்னால் கொஞ்சம் ஆஷ் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக தெரியாது. எனக்கு இந்த ப்ளூ கலர் நான் தெரியாத மாதிரி போட்டுக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் 4mm பீடை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இது போட்டுன்னு இருக்கும்போதே நீடில் உடஞ்சிரும். ஸோ உடஞ்சதுனால இருக்கிற நீடில் வச்சு சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல, ஃபில் பண்ணவே முடியல, துரு பிடிச்சி போயிருக்கனால போட முடியல. அதுக்கப்புறம் டூலிப் அந்த நீடில் வச்சு நம்ம போட்டுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி போட்டிருப்பேன். அதுவும் என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா அதில் ஒன்றுத்தில் வந்து 5 தான் எடுக்க முடியுது. நான் எப்பவுமே வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை, அதனால் எனக்கு சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம இருக்கிற நீடில் வச்சு இப்போதைக்கு என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மிட் நைட்டு, ஸோ இப்போ என்னால் போய் கடையில் போய் வாங்க முடியாது. ஸோ சில்க் த்ரெட் எடுத்துட்டேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம டூலிப்பில் தானே போடுவோம், ஸோ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை நான் போட ஆரம்பிச்சிட்டேன். பாட்டம்லேருந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பாட்டம் அதில் வந்து நம்ம அந்த ஜரிக்கு கவரப் பண்ணுற மாதிரி ஒரு க்ரீன் கலர் வச்சு கொடுத்துருப்பேன். ஏன்னா சாரீ வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் மினிமலாக தான் இருக்கும், அதனால் நான் டார்க் க்ரீன் இங்கே கொடுத்துருப்பேன். கொஞ்சம் எதனா ஒரு கலர் நம்ம எப்பவுமே ஒரு ப்ளவுஸ் போடுறோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கலர்ஸ் ஆட் பண்ணோன்னா அது ரொம்ப எலகண்ட்டாக தெரியும். நம்ம கோல்டுனா ஃபுல் கோல்டாக போட்டால் அவ்வளோ எலகண்ட்டாக தெரியாது. அது கலருக்கு மேலே கோல்டன் கலர்னால் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் கோல்டன் கலர் மேலே கோல்டன் கலர் போட்டால் சுத்தமாக நல்லா இருக்காது பார்க்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்கணும்னு தெரியாது. அதனால தான் நம்ம ஒரு கலர் யூஸ் பண்ணால் அழகாக எலகண்ட்டாக தெரியும். இப்போ வந்து க்ரீன் கலர் வச்சு செயின் ஸ்டிச் மாதிரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவரப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைப்ஸ்க்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு லீஃப்க்கு நடுவில் வந்து நான் மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டிருப்பேன். இந்த லீஃப் இருக்கனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு இந்த ஸ்ட்ரைப்ஸ் போடுறது. ஆக்சுவலி இது ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான், பாக்ஸ் ஷேப் கிடையாது. பட் நம்ம அங்கங்கே ஒர்க் போகிறதுனால நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு கரெக்டாக ஸ்கேல் அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல் அளவுலேருந்து பாதியாக நான் மெஷர் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அது பாயிண்ட்டாக வச்சுருப்பேன், ஒன்று விட்டு ஒன்று பாயிண்ட்டாக நான் போட்டிருப்பேன். இப்போ ஜரியை வச்சு நம்ம வந்து 3mm பீடு, ஒன்று சுகர் பீட்ஸ், ஒன்று 3mm, ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் பாயிண்ட் பண்ணோம்ல அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கணும். அதுக்கு மிடில் வேறு ஒரு ஸ்டோன்.
ஆக்சுவலி டிசைன் அவங்க கொடுத்த டிசைனில் வந்து ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. சுகர் பீட்ஸ் 3mm பீட்ஸ். பட் ஸ்டோன் ஒர்க் போட்டால் நல்லா கொஞ்சம் எலகண்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு நான் கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு கிளிப் ஸ்டோன், ஒரு சுகர் பீட்ஸு. இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்டர்னில் தாங்க வரும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஸ்லீவ் முடிஞ்சிடுச்சு. அப்போ கூட இவ்வளோ ப்ராப்ளம் வரல. இந்த ஸ்லீவ் வீடியோ எடுக்கிறதுனால எவ்வளோ ப்ராப்ளமாக என்ன எதுன்னு தெரில. பட் எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்லீவ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இருக்கிறத வச்சே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா வேறு வழி இல்லை, மிட் நைட்டு. ஸோ போட்டு தான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதனால நான் முடிஞ்ச அளவுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஆக்சுவலி கோல்டன் கலர் தான் நான் சூஸ் பண்ணேன். பட் கோல்டன் கலர் ஒட்டி பார்த்தேன், 2 சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ கலர் போயிட்டு வாங்கிட்டு மார்னிங் ஆகிடுச்சு. வாங்கிட்டு வந்துட்டு இப்போது நீடில்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவேன். இதுவுமே 2 ஃப்ளார்ஸ் நடுவில் தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒட்டிட்ட உடனே வந்து நம்ம அது மேலே ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் காஞ்சிட்டப்பறம் ஒர்க் பண்ணால் நம்ம பண்ண வச்சது கொஞ்சம் நீட்டாக ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஒட்டினோம்ல அதை சுற்றி சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லைன் 4 சுகர் பீட்ஸ், 3mm பீட் ஒன்று, அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ், அந்த மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். இப்போ தாங்க நான் கரெக்டாக வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறோம்ல, ஃபஸ்ட்டு பாட்டமில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் செகண்ட் பாட்டம் இருக்குது. ஆக்சுவலி செகண்ட் பாட்டம்லேயும் நம்ம பார்த்தோம்ல இதே டிசைன் தான் அங்கேயும் வரும். எப்பயும் போல் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் போட்டுட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க. நான் எல்லாமே அங்கங்கே ரிவர்ஸில் பண்ணியிருக்கேன் டியூ டு நீடில் உடஞ்சதுனால. அப்புறம் செயின் ஸ்டோன் நம்ம எப்பயும் போல் ஒட்டிட்டு ஸ்டிச்சஸ் போடணும். அப்புறம் அது காயிட்டும்னு சொல்லிட்டு சுகர் பீட்ஸ் திரும்ப ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பாட்டமில் என்ன வருமோ அதே தான் மேலேயும் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். செம்ம எலகண்ட்டாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸ். எனக்கே போட்டுக்கணும் போல இருந்துச்சு. எப்பயும் போல் 4mm பீட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் பேசாமல் மெஷர் பண்ணிடலாம். ஸ்பேஸ் இல்லை எனக்கு வந்து பார்க்கும்போதே இவ்வளோ விட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு விட்டுருப்பேன். பிகாஸ் இது ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய டிசைன்ஸ்லாம் கிடையாது. ட்ரேஸிங்கே தேவையில்ல, அதனால அப்படியே நான் போட்டேன். ட்ரேஸிங் இன்கேஸ் மேனிட்டரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரேஸ் பண்ணி தான் போட்டாகணும். இல்லை நான் ட்ராயிங் அப்படியே நார்மலாக பண்ணுறேன்னா பண்ண முடியாது. ஆக்சுவலி இப்படி தான் இருக்குது டிசைன்ஸு. நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். 2 நடுவில் இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப எலகண்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், நம்ம போட்டு தந்துடுவேன். தேங்க்யூ.